ஸ்பெஷல்? இன்னைக்கு சிக்கன் லெக் பீஸ் சமைக்க போறோம். டேஸ்டியா. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம். யா. சாப்பிட்டு பார்க்கலாமா? எப்படி இருக்கு? சூப்பர் யம்மி. யம்மியா இருக்கா? இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம் வாங்க. கூட வந்து சோள தோசையும் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஓகே வாங்க. வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். தேவையான உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சால்ட்டை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து தயிர் ஊற்ற போகிறோம். புளிப்பு இல்லாத தயிர். இல்லாத தயிர். ஓகேவா? 4 ஸ்பூன் போடுறோம். சரியா? ஸ்பூன் போடுங்க. 4 ஸ்பூன் போடுறோம். 4 ஸ்பூன் போடுங்க. ஓகே 2 போட்டாச்சு. டக்குன்னு போடுங்க. டக்குன்னு முடிக்கலாம். டக்குன்னு சமைக்க முடியாது சாமி. மேரினேட் ஆகணும் இல்லையா? ஓகே. ஓகே 4 ஸ்பூன் போட்டாச்சு. ஓகே அப்ப மிக்ஸ் பண்ணலாம். ஓகே இனி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுறோம். 2 ஸ்பூன். இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். 2 ஸ்பூன் போட்டுட்டோம். பெரிய ஸ்பூன்னா 1 டீஸ்பூன் போதும். ஓகே. ஓகேவா? ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே நல்லா தரோவா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃபிக்ஸ்டு. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். சரியா? மிக்ஸ் ஆயிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஓகே. மேரினேஷன் கொடுக்கணும். ஓகே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்ல மேரினேஷன் நல்லா இருக்கும். வெளியும் வச்சுக்கலாம். ஓகேவா? குறைஞ்சது ஒரு 1 ஹவர் நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், உள்ளேயும் வச்சுக்கலாம். எங்கே உள்ளே வைக்கணும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்கு வைக்கணும்? ஏன்னா அது கொஞ்சம் மேரினேஷன் ஆகணும். ஓகேவா? அப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. சரியா? இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது. எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி லெக் பீஸ் வந்து கீரல் போட்டு வாங்கிக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி இப்போ சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. 1 கைப்பிடி அளவு. வரமிளகாய் 10. 3 டீஸ்பூன் தனியா. 1 டீஸ்பூன் பெப்பர். 1 டீஸ்பூன் சோம்பு. 1 டீஸ்பூன் சீரகம். 3 கிராம்பு. ஓகேவா? இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம அப்படியே பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சி அதில் தடவி போடுவீங்க. ஆமாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலே வெந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம். அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே எடுத்து மசாலா தூக்கி உள்ளே போட்டுடலாம். போட்டிருக்கேன். நல்லா பூராத்தையும் உள்ளே போட்டுக்கணும். இதில் நம்ம மசாலா அரைக்கும் போது ½ லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரக்காக. அப்போ தானே உங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருக்கும். ஸோ எல்லா மசாலாவும் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே எல்லா மசாலையும் போட்டுருங்க. நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். வாட்டர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மசாலாவை வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டா அப்புறம் பாத்திரம் கழுவ முடியாது. நம்ம அந்த பச்சை வாசம் போகணும். ஓகேவா? நல்லா பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் சாப்பிட்றோம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா? இப்போ எப்படி பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த ஆயில் பிரிஞ்சு வருது லைட்டாக. அதே சமயம் பபிள்ஸ் வருது. கீழே பிடிக்கல. ஓகேவா? நம்ம இது வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஓகேவா? அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலண்ணா. சரியா? ஓகே. ஸோ நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. அந்த மேரினேஷனுக்கு ரொம்ப கிண்டி விடணும்ல? மேரினேஷனுக்கு கிண்டி விட்டுட்டு மேரினேஷனுக்கு எது கிண்டி விடணும்? மேரினேஷன் இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை நான் இன்னும் எடுத்து வைக்கல. நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே. கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சவங்கன்னா சாப்பிட முடியாது. அடி பிடிச்சா சாப்பிட முடியாதா? ஆமாம் அதே பாப்பாங்கள எடுக்கும்போது. ஓகே இப்போ நமக்கு வந்து நல்லா ஃப்ளேவராக மிக்ஸ் ஆகி வருது. அந்த பச்சை வாசம் இப்போது குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. உனக்கு எத்தனை லெக் பீஸ் வேணும்? எனக்கு ஒரு 5 வேணும். டேய் இருக்கிறதே 6 லெக் பீஸ் தான்டா. நீ எத்தனை லெக் பீஸ் உனக்கு? ஒரு 3 லெக் பீஸ். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மிக்ஸ்டாக இருக்கணும். ஆயில் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து லெக் பீஸ் எடுத்து போடுறேன். பீஸ் போட்டுக்கோங்க. ஓகே உனக்கு 2 லெக் பீஸ். 2 பீஸ். அடுத்து எனக்கு 2 லெக் பீஸ். 3 4. ஆமாம் அடுத்து அம்மாவுக்கு 2 லெக் பீஸ். 5. ஸோ அதை எடுத்து போட்டாச்சு. ஸோ இதை வந்து தரவாக மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து நம்ம அந்த மேரினேட் பண்ண அந்த சாசேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாஸ் எல்லாம் அதுலேயே ஊற்றிடலாம். ஓகேவா? அதுவே ஊற்றிடலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படாதல்ல சாமி, அது ஜஸ்ட்டு சாசேஜ் தானே, நம்ம மசாலா தானே போட்டோம். ஸோ அது கொஞ்சம் வாட்டர் விட்டுருக்கு, அதை தூக்கி இதுலேயே ஊற்றிடுறோம். ஸோ இப்போ பரட்டி விட்டுக்கலாம். ஓகே நல்லா தரவாக பரட்டி விடணும். தரவாக பரட்டி விடணும். எதுக்காக பரட்டி விடணும்? ஏன்னா அது மசாலாலாம் அதில் மேலே இருக்கணும். எது மேலே இருக்கணும்? லெக் பீஸ் மேலே இருந்தால் தான் அது நல்லா. லெக் பீஸ் மேலே இருக்கணுமா? ஆமாம். ஏன் லெக் பீஸ் கீழே இருக்கக்கூடாதா? லெக் பீஸ் கீழே இருக்கலாம், பட் அதுக்கு மேலே மசாலா கொஞ்சம் இருக்குன்னு தடவி விடணும். ஓகே மசாலா பார்த்தியா இந்த அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கோம். ஓகேவா? நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளேம் வைக்கல. ஓகேவா? ஃபுல் ஃப்ளேம் வச்சா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போதே எல்லாம் டக்கு டக்குன்னு வேந்துடும். ஆமாம் ஆமாம் சரி ஓகே. இப்போ ஜஸ்ட் அப்படியே லைட்டாக மூடி வைப்போம். ஓகே லைட்டாக மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். சரியா? இதெல்லாம் நான் சேர்த்து விட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். ஓகே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி நான் ஆட் பண்ணலை, பட் ஆனால் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மூடி வச்சிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஆச்சு, பட் செகண்ட் டைம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நான் சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளோ வாட்டரிஷாக இருக்குது. இது சிக்கனில் மட்டும் இருக்கிற தண்ணி கிடையாது, நானும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த லெக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறி வெந்துருச்சு அப்படின்னா அப்படியே சுருண்டு வரும். ஓகேவா? அந்த லெக்கில் இருக்கிற எலும்பு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, அதில் தெரியும். ஸோ இன்னும் நம்ம வந்து பரட்டி விடணும். ஏன்னா தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலை. ஸோ அதனால் நம்ம லெக் பீஸை பரட்டி விடணும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு நல்லா பாயில் ஆகிடும், ஒரு சைடு பாயில் ஆகாது. ஆமாம், ஒரு சைடு பாயில் ஆகாது, ஒரு சைடு பாயில் ஆகும். ஓகே ஓகே. எதுக்கு? ஏன்னா அதை நம்ம பாயில் பண்ணினா அது வந்து கசப்பாக இருக்கும். நம்ம பாயில் போயிட்டோன்னு நம்ம பாயில் போயிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓ நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த எலும்பெல்லாம் தெரியுது பார்த்தியா சைடில்? அங்கே தெரியுது பாரு அந்த எலும்பு. ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆமாம். ஸோ நமக்கு வந்து நல்ல ஆயில் பிரிஞ்சு வருது. ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டதுனால இதை ட்ரையாக நம்ம பண்ண முடியாது. ஓகே ட்ரையாக நம்மளால பண்ண முடியாது. ஓகே சரி நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் பட்டர். 1 ஸ்பூன் பட்டர். ஓகேவா? ஸோ பட்டர் நல்லா தரவா மிக்ஸ் ஆகணும். இது ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்கும், ட்ரை ரோஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் நம்ம பட்டர் சேர்த்தனோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பட்டர் மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம இட்லிக்கு இந்த மாதிரி கிரேவி அளவுக்கு இருக்கிறத நம்ம இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா? தயிர் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. எது தயிர் சாப்பாட்டுக்கு? நீங்கள் சிக்கன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம், சில பேர் சாப்பிடுவோம், சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஓ நீ சாப்பிடுவியா இல்லையா? நான் சாப்பிடுவேன். சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். ஓகே நல்லா வெந்து வந்துருச்சு. சரியா? கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஃப்ளேம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி மூடி வச்சிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இதாகட்டும். ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ணுறியா? இந்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க உங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. எடுத்து சாப்பிடுங்க. யம்மி சூப்பரா இருக்கு டாடி. சூப்பரா இருக்கா? எவ்வளவு டேஸ்டியா இருக்கு? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இப்போ தோசை கூட ஆட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர். பை.